Class Higher Secondary Second Year Subject Chemistry Unit 8th Unit Lesson Ionic Equilibrium. இந்த லெசன் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஆசிட் பேஸினுடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தோம். ஸோ கிளாசிக்கல் கான்செப்டையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் 3 சயின்டிஸ்டினுடைய தியரிஸில் ஃபஸ்ட் ஒன் அர்னியஸ் தியரி பார்த்தோம். அர்னியஸ் தியரி படி பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட்ன்றது H+ ப்ரோட்டான்ஸ் அயானை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதே போல் ஹைட்ராக்சில் அயானை ப்ரொடியூஸ் பண்ணால் அது பேஸ்னு பார்த்தோம். ஆனால் எல்லா ஹைட்ராக்சில் அயானும் வாட்டர் மாலிகுல் டிசால்யூஷனில் சொல்யூஷனாக மாறும்போது கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. சில நான் அக்வா சொல்யூஷனும் இருக்குது. அந்த மாதிரியான அசிட்டோன் போன்ற நான் அக்வா சொல்யூஷனுக்கு ஆசிட் பேஸ் கான்செப்ட் பற்றின விளக்கங்களை அர்னியஸ் தரலை அப்படின்னு பார்த்தோம். அதோடு இல்லாமல் ஹைட்ராக்சில் அயான் தரக்கூடிய சில பொருள்கள் அல்லாத அமோனியம் NH3 போன்றவைகள் பேஸாக செயல்படுது. அதை பற்றின விளக்கத்தையும் அர்னியஸ் கொள்கை தரலைன்றதுனால அடுத்து ஒரு தியரி லவ்ரி பிரான்செட் தியரியே போகிறோம். இந்த தியரி இவருடைய கான்செப்ட் படி புரோட்டான் தியரின்ற இன்னொரு பேரும் இதுக்கு உண்டு. இந்த புரோட்டான் தியரி படி என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக புரோட்டான் கான்செப்டை மையப்படுத்தி ஆசிட் பேஸினுடைய கான்செப்டை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. In 1923, Lowry and Bronsted suggested a more general definition of acid and bases. ஸோ ஆசிட் அண்ட் பேசஸுக்கு உண்டான டெஃபினிஷனை முதல்ல ஒரு அதாவது புரோட்டான் கான்செப்டை பயன்படுத்தி சொல்கிறாரு. அக்கார்டிங் டு தர் கான்செப்ட் அண்ட் ஆசிட் இஸ் டிஃபைன்ட் as a substance that has tendency to donate a proton to another substance and base is a substance that has tendency to accept a proton from other substance. பொதுவாக ஒரு சப்ஸ்டன்ஸ் புரோட்டானை டொனேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது ஆசிட்னும், அதே ஒரு சப்ஸ்டன்ஸ் புரோட்டானை அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் ஸோ ஃப்ரம் அனதர் ஒன்றுலேருந்து மற்றவைகளிலிருந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் அது பேஸ்னும் வரையறுத்து சொல்கிறாரு. அப்போது H+ அயான் எது டொனேட் பண்ணுதோ அதை நம்ம ஆசிட்னு எடுத்துக்கிறோம். அதே போல் டொனேட் பண்ணுற இந்த H+ அயனை எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் அக்செப்ட் பண்ணுதோ அதை நம்ம பேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் in other words an acid is a proton donor and a base is a proton acceptor. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. புரோட்டான் டோனராக இருந்தால் அது ஆசிட்னும், புரோட்டான் அக்செப்டராக இருந்தால் அது கண்டிப்பாக பேஸ்னும் நம்ம இங்கே லவ்ரி கான்செப்ட் படி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து when hydrogen chloride is dissolved in water. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஹைட்ரஜன் குளோரைட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா, இது நம்ம ஆசிடான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல பண்ணுறோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். ஸோ அப்படி டிசால்வ் பண்ணும்போது ப்ரோட்டான் ஈஸியாக டொனேட் பண்ணுது. இட் டொனேட்ஸ் ஏ ப்ரோட்டான் டு த லேட்டர். தஸ் HCl பிஹேவ்ஸ் ஆஸ் அன் ஆசிட். ஸோ அதனால் இது கண்டிப்பாக ஒரு அமிலமாக தான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறதுனால வாட்டரில் ஆக்சிஜனில் ஏற்கனவே 4 நான் பாண்டிங் எலக்ட்ரான் இருக்குது. இதோடு இல்லாமல் 2 பாண்ட் எலக்ட்ரான் ஹைட்ரஜனோடு சேர்ந்து H2O அப்படின்னு உருவாயிருக்கு. பொதுவாகவே ஆக்சிஜனுடைய அவுட்டர் எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 எலக்ட்ரான் அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரானாக இருக்கும். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானில் 2 மட்டும் கோலன் பாண்டில் இன்வால்வ் ஆகும். மற்ற 4 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் 2 அன்பேர் எலக்ட்ரான் அல்லது லோன் பேர் எலக்ட்ரானாக இருக்கும். இந்த நான் பாண்டிங் எலக்ட்ரான் ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு H3O+ன்ற புரோட்டானேட்டம் பெற்ற புரோட்டோனியம் அயனாக செயல்படுது. ஸோ அதனால் இது ஒரு பேஸ் கேரக்டர்ஸை இங்கே காட்டுது. ஸோ புரோட்டான் எது அக்செப்ட் பண்ணுதோ அது பேஸ், எது டொனேட் பண்ணுதோ அது ஆசிட்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டொனேட் ஒரு பக்கமும் அக்செப்ட் ஒரு பக்கமும் நிகழ்ந்து அதனுடைய ரிவர்சபிளாக ஈக்குலிபிரியமாக H3O+Cl- தருது. ஸோ இது நிலையானதல்ல. ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப ரிவர்சபிளில் HCl H2O தரக்கூடியதாக இருக்கும். இதனுடைய எக்ஸாம்பிளை மையப்படுத்தி அடுத்து ஒரு சொன்னாங்க. when ammonia is dissolved in water it accepts a proton from water. வாட்டர்லேருந்து அமோனியா H+ அக்செப்ட் பண்ணுது. ஸோ ஏற்கனவே நம்ம முன்னே பார்த்தது வாட்டரில் பொறுத்த வரைக்கும் HCl கரைக்கும் போது HCl இருக்கிற ஹைட்ரஜனை வாட்டர் அப்சர்வ் பண்ணி H3O+ மாறுதுன்னு சொன்னோம். ஆனால் இதே வாட்டர் அமோனியாவில் கரைச்சோம்னா H+-ஐ அமோனியாவுக்கு கொடுத்துட்டு டொனேட் பண்ணிவிட்டு அது அங்கே ஆசிடாக செயல்படுது. அப்போது ஒரு ஆசிட் ஆர் பேஸ் வாட்டர் அதனுடைய சுச்சுவேஷனை பொறுத்து இரு பக்கமும் செயல்படுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன் திஸ் கேஸ் அமோனியா NH3 ஆக்ட் as பேஸ் அண்டு H2O இஸ் ஆசிட்.
ஸோ H2ன்றது ஆசிடாக இங்கே செயல்படுது, பேஸாக இருக்கிறது NH3. ஏன்னா NH3 ஒரு H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு NH4 அமோனியமாக செயல்படும். பாருங்கள் H2O இருக்குது, H2Oவில் இங்கே இருக்கிற H ஹைட்ரஜன்லேருந்து நைட்ரஜனுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் எப்படி 4 நான் பாண்டிங் எலக்ட்ரான் இருக்கோ அதே போல் நைட்ரஜனில் 2 நான் பாண்டிங் எலக்ட்ரான் இருக்குது, அல்லது 1 பேர் லோன் பேர் எலக்ட்ரான் நம்ம சொல்லுவோம். இந்த 1 பேர் எலக்ட்ரானை ஹைட்ரஜனுக்கு அப்சர்வ் பண்ணி ஸோ NH4+என்ற கோஆர்டினேஷன் காம்பவுண்டை உருவாக்குது, OH- ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் வாட்டர் பொறுத்த வரைக்கும் அதனுடைய சுச்சுவேஷன் பொறுத்து ஆசிட் பேஸ் ரெண்டுமே செயல்படுத்துனால இது நியூட்ரல்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஈக்குலிபிரியம் ரிவர்ஸ் ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா HCl H+ தருது ஆசிடு, H2O H+ அக்செப்ட் பண்ணுது. ஸோ அதனால் இது பேஸ். ஆனால் இது அக்செப்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது பெரும்பாலும் H3O+ஆக இருக்கும். இப்போ இங்கே அந்த H+ஐ ஈஸியாக டொனேட் பண்ண வாய்ப்பு இருக்குது H3O+. அப்போ ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் பார்த்தோம்னா H3O+ ஒரு டோனராக H+ செயல்படுறதுனால இது ஒரு ஆசிடாக செயல்படும். அதே போல் Cl- இருக்கிறது H+ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் இது பேஸாக செயல்படுது. அப்போது ஒவ்வொரு ரியாக்டண்ட்டுக்கும் அதனுடைய ப்ராடக்டில் இந்த புரோட்டான் கான்செப்டை மையப்படுத்தும் போது ஸோ ஆசிடாக இருக்கிறது அதனுடைய ப்ராடக்டில் பேஸினுடைய கேரக்டர்ஸை காட்டும். அதே போல் இங்கே பேஸாக இருக்கிற ஒரு பொருள், ரியாக்டண்டில் பேஸாக இருக்கிற ஒரு பொருள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புரோட்டானை அங்கே ஆசிடாக செயல்படும். அதனால் பேஸ் 1னுடைய கான்ஜுகேட் ஆசிட் அங்கே 1ம், அதே போல் இங்கே ஆசினுடைய கான்ஜுகேட் ஆசிட் 2 அங்கேயும் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கான்செப்டை அங்கே மையப்படுத்தணும்னா ஆசிட் 1னுடைய கான்ஜுகேட் பேஸ் 1, அதே போல் பேஸ் 2னுடைய கான்ஜுகேட் ஆசிட் 2. ஸோ இதை வந்து ஆசிட் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆசிட் பேஸ் கான்செப்ட்னு சொல்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் த டொனேஷன் ஆஃப் புரோட்டான் எ பேஸ் 1 and is called the conjugate base of the Bronsted acid. ஸோ கான்ஜுகேட்ன்ற வேர்டு என்னன்னா இதனுடைய இணையான அப்படின்னு அர்த்தம். அதனால் பிரான்ஸ்டிட்ன்றது அந்த சயின்டிஸ்ட் பேரை கொண்டு வரதுனால ஸோ பேஸ் 1னுடைய கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் தி Bronsted ஆசிட்ன்றது ஆசிட் 1. ஸோ in the other words the chemical species that differ only proton are called conjugate acid base pairs. பொதுவாக ரியாக்டன்ட்னும் ப்ராடக்டும் H+ கொடுத்தும் வாங்கியும் செயல்படுறதுனால ஸோ இதில் நம்ம ஈக்குலிபிரியமாக கருதி அதனுடைய பேர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ்ன்ற கான்செப்டை இங்கே இன்புட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ HCl ஏற்கனவே பார்த்து அதே கான்செப்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். HCl H+ வாட்டருக்கு தருது, ஆனால் H3O+ஆக மாறுது. அதே போல் இங்கே Cl H+ விட்டுறதுனால Cl- தருது. அப்போது HClனுடைய ஆசிடாக செயல்படுற HClனுடைய கான்ஜுகேட் பேஸ் பேர் எதுனா Cl-. இது நம்ம இண்டிகேட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 2-3 ரியாக்டன் கொடுத்துட்டு எது H+ கொடுக்குது, எது H+ அக்செப்ட் பண்ணுது, அப்போ எதனுடைய கான்ஜுகேட் பேஸ் பேர் அங்கே இருக்குது, அல்லது எதனுடைய ஆசிட்னுடைய கான்ஜுகேட் பேஸ் வரும், அல்லது எதனுடைய கான்ஜுகேட் பேஸினுடைய ஆசிட் அந்த பக்கம் இருக்குன்றது நம்ம இந்த மாதிரி ஏரோ மார்க் குறிப்போட்டு காட்ட வேண்டி வரும். ஸோ இது 3 மார்க் ஆர் 2 மார்க் கொஷினாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ HCl and Cl-, H2O and H3O+ are 2 conjugate acid base pair. That means என்ன சொல்கிறாங்கன்னா Cl- is the conjugate base of the acid HCl. ஸோ HClனுடைய கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் எதுனா இது Cl-. அதே போல் H2O-னுடைய கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் எதுன்னு கேட்டிங்கன்னா H3O+. ஸோ இந்த கான்செப்ட் தான் லவ்ரி பிரான்ஸ்டட் சொல்கிறாரு. இதுலேயும் சில குறைபாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா சப்ஸ்டன்ஸ் லைக் BF3 AlCl3, அதாவது போரான் ட்ரைஃப்ளூரைட் அண்டு அலுமினியம் ட்ரைக்ளோரைட், இவையெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது H+ அக்செப்டோ அல்லது டொனேட்டோ கிடையாதுங்க. ஆனால் இதுவும் என்ன பண்ணுது, ஆசிடாக செயல்படுது. do not donate protons are known to the behave as acid. ஸோ இதெல்லாம் ஆசிடாக செயல்படுது. ஆனால் லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் இங்கே இந்த எக்ஸாம்பிளுக்கு பொருந்தலை. ஸோ இது ஒரு குறைபாடு. அதனால் அடுத்து லூயிஸ் கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம். இதனுடைய லிமிட்டேஷனுக்கு அப்புறம் ஒரு எவாலுவேட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் நம்ம
எழுதி அதனுடைய ஏரோ மார்க் போட்டு காட்டணும். ஸோ முதல்ல கொடுத்தது அமோனியம் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து சல்பூரிக் ஆசிட் H2SO4, அடுத்து அசிட்டிக் ஆசிட். ஸோ இது நம்ம அயனைசேஷனாக ஈக்குலிபிரியமாக என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் ப்ராடக்ட் அயனைசேஷனாக எழுதுகிறோம். வாட்டரோடு சேர்த்து நம்ம அயனைசேஷன் ஆனது பிறகு எழுதணும்னா ஒரு H ப்ளஸ் H3O+ஆக மாறும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே மைனஸ் அயானில் கிடைக்கும். அதனால் எங்கேருந்து H+ போச்சோ அதே போல் எது வந்து H+ அக்செப்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற கான்ஜுகேட் பேஸ் பேரை நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணணும். தேங்க்யூ. see you next class.